சௌமியா, அன்புமணி, பிரேமலதா விஜயகாந்த். இவங்க 2 பேருமே வந்து பெண்கள் தான். இப்ப சட்டமன்ற உறுப்பினராவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு பின்புலமா ஒரு இயக்கமோ, இல்ல இவங்களுக்கு பின்புலமா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களோ வந்து இருக்கும்பொழுது, அப்போ பெண்களுக்கான தனித்துவம் நீங்க சொன்னீங்க. நாங்க வந்து படிச்சு மேல வந்தோம். சப்போர்ட் இல்ல அப்டின்ட்டு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன்ல 2026 சட்டமன்ற தேர்தல் பலருக்கு பல விஷயங்கள வந்து கற்றுக் குடுத்திருக்கு. ஆமா. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டமன்றம் போயிருக்கிற திமுக, அதிமுக கட்சியெல்லாம் விட்டுடுங்க. ஆனா, இப்ப வந்து நம்முடைய சௌமியா அன்புமணி அவங்க எடுத்துக்கோங்களேன். நானும் அவங்களும் ஒண்ணா தான் படிச்சோம். செயின்ட் மேரிஸ் காலேஜ்ல. 87 பேட்ச் நாங்க. அவங்க சோசியாலஜி படிச்சாங்க. நான் ஹிஸ்ட்ரி படிச்சேன். அவங்கள எடுத்துக்கங்க. இல்ல அ பிரேமலதா விஜயகாந்த் அக்கா அவங்கள எடுத்துக்கங்க. அவங்க மார்ட்டின் அவங்க ஒய்ஃப் லீமா ரோஸ் எடுத்துக்கங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பேக்கப்ல வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தனித்துவத்தோட வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லைங்களா? இப்போ நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா ஒடுக்கப்பட்ட சமூகத்த வந்த பெண்கள் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து குடும்ப சப்போர்ட்லாம் இருக்காது. இப்ப எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கு. ஆனா, இயக்கம், கட்சி அ அப்படின்னு சொல்லிட்டு தனியா தான் வந்து நிக்கிறோம் இங்க. அந்த மாரி நேரத்தில வந்து ஒரு தேர்தல்ல போயிட்டு நீங்க வந்து களத்தில நிக்கும்போது, நான் என்ன நெனச்சேன் அப்படின்னு சொன்னா, குடும்பத்தோட வந்தா இவங்க அப்பா இருக்காரு, இவங்க புருஷன் இருக்காங்க, இவங்க மகன்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு ஆணை வைத்து நம்முடைய வெற்றி வந்து போயிடக்கூடாது. நமக்கு நாமே வந்து இந்த மக்கள் மத்தியில போய் நின்னு ஓட்டு கேட்டு, மக்கள் நம்மள விரும்பி ஓட்டு போட்டு, அந்த மாதிரி வந்து மக்கள் பணி ஆற்றணும்னு சொல்லி தான் இந்த 2026 தேர்தல்ல அரக்கோணத்துல நாங்க போய் நின்னோம்.